பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, தேவன் இன்று உங்களுக்கு தந்த வார்த்தைகள் அப்போஸ்தலர்கள் 21:13. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் மாதத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் நம்முடைய தேவன் நம்ம நடத்தின விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பாதிப்புகள், எவ்வளோ தேவைகள், எவ்வளோ கண்ணீர்கள், எவ்வளோ காயங்கள். இந்த வருஷத்தை அவர் 5 மாதத்தை கடந்து வர தேவன் உங்களுக்கு அருளி செய்தார். கர்த்தருக்கு நன்றி சொன்னீங்களா? நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்லும் போது ஆண்டவர் இருதயம் மகிழும். என்னுடைய பிள்ளை நாங்கள் செய்த நன்மையை நினைத்து நன்றி சொல்லுதுன்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தேவன் நமக்கு தந்த வார்த்தை, மரணம் வரைக்கும் ஹல்லேலூயா மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் என்ற ஒரு சீஷர் இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் இயேசுக்காக மரிக்கிறதுக்கும் நான் ஆயத்தமா இருக்கேன். நம்ம சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. தேவன் சிலுவையில அறியப்பட்டது உத்தமர்களுக்கோ இல்ல நீதிமான்களுக்கோ அல்ல, பாவிகளுக்காக இயேசு சிலுவையில் அறியப்பட்டார் தான் வேதத்துல இருக்கு. பாவிகள். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை கழுவதான் இயேசு சிலுவையில அறையப்பட்டார். ஹல்லேலூயா. அவரை பத்தி நம்ம சொல்றோமா? நான் எங்க அப்பாவுக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல எங்க அப்பாவுக்கு அடிக்கடி வந்துட்டு இயேசு பத்தி சொல்லுவேன். ஆனா எங்க அப்பா ரொம்ப கோவமா, நான் வந்துட்டு எனக்கு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவார். நான் தான் உனக்கு இயேசு அறிமுகப்படுத்தினேன், நீ எனக்கே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவார். ஸோ அப்போ கும்பிடுவோம் இயேசுவை, நாங்கள் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நான் முழுமையாக ஆண்டவர் ஏற்றுக்கிறது எங்கள் வீட்டில் கொஞ்சம் அநேக பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இருந்தது. அடிக்கலாம் கூட செஞ்சாங்க, வீட்டை விட்டு போன்னு கூட சொன்னாங்க. ஆனாலும் தேவன் அந்த அளவுக்கு என்னை விடலை. நான் ஒரு ஜெபம் தான் செய்வேன், மறுநாளே அந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடும். நான் ஜெபிப்பேன், எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். நான் எப்போ சொன்ன சுவிசேஷம் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு காலகட்டத்தில் வந்துருச்சு. வீட்டில் உடஞ்சி போயிட்டு மனுஷன் படுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் இயேசுவை கூப்பிட்டுருக்காரு, இயேசுவேன்னு சொல்லிட்டு நைட் டைமில். மறுநாள் ஒரே நாள் காலையில் அந்த வலி காணாமல் போச்சு. டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு போகாம வீட்டில் இருந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தார். ஆனாலும் கர்த்தர் பலன் கொடுத்து சுகத்தை கொடுத்து மறுபடியும் அவர் எழும்பி இப்போ வரைக்கும் அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காரு, நல்ல சுகபலத்தோட இருக்கார். ஹல்லேலூயா. சுவிசேஷம். நம் விதைக்கும் விதை எப்பேற்பட்டதா இருக்கு. என்ன திட்டுறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன பட்சமா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, நான் சொல்ல மாட்டேன் இயேசுவை பத்தி அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேதத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கு, என்னை குறித்தும் என் வார்த்தையை கொடுத்து வெட்கப்படுகிறவன் பிதாவின் மகிமையோடு இயேசு வரும்போது பிதாவும் வெட்கப்படுவாராம். யோசிச்சு பாருங்க, தேவன் உங்களை பார்த்து வெட்கப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணுமா? நம்மளுடைய வேலையை நாம் கரெக்டா செய்யணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆத்மா கிட்ட இயேசு நல்லவர், உங்களை நேசிக்காரு, என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி பழகுங்க. கட்டாயம் அவங்க வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்கும்போது தேவனை பத்தி அவங்க அறிந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளும் ஜெபிப்போமா? அன்பிலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகிமை, உம்முடைய பரிசுத்தம் அலாதி ஆண்டவரே, ராஜா தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே சுவிசேஷம் சொல்ல, உம்முடைய வார்த்தைகளை சொல்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க தகப்பனே. இத்தனை நாள் கண்மணி போல உம்முடைய பிள்ளைகளை காத்து வந்தீரே, தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் நன்றுள்ள பிள்ளைகளாய் தகப்பனே நிச்சயத்தை நன்மை நினைத்து நித்திய நிமித்த துதிக்க உம்முடைய பிள்ளைகள் கிருபை தந்து ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். God bless you.